ஒரு திருக்குறள் 3 படத்துல வருதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதுல கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த 3 படத்துக்கு முன்னாடியே ஆக்ஷன் கிங் ஜெய்ஹிந்த் மூவிலே பயன்படுத்திட்டாரு. நான் உடனே அது என்ன காட்சின்னு சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பொறுமை தாங்க முடியல. நானே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அது என்ன சீன்னு பாக்குறதுக்காக தேடிட்டு இருந்தேன். முழு படத்தை தான் பார்க்கணும் போல, என்ன பண்றதுன்னு யோசிச்சு இருந்தபோது எனக்கு முதல் சர்ச்லயே அந்த திருக்குறள் வந்துருச்சு. என்ன சீன்னா, அர்ஜுன் மனோரமா அம்மா கிட்ட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு போய் சொல்லிட்டு தீவிரவாதிகளை பிடிக்க போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த திருக்குறளை மனோரமா அம்மா அவங்க பேரன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அது மட்டும் இல்லாம இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகா சொல்லி இருப்பாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது பொய்யே ஆகாதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நல்லவனை வெட்டுறதுக்கு ஒரு கெட்டவன் அருவாளை எடுத்துட்டு துரத்திட்டு வரும்போது உடனே அந்த நல்லவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த கெட்டவன் வந்து யாரா வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லன்னு பொய் தான் சொல்லணும். அந்த இடத்துல பொய் சொல்றது தப்பே இல்ல அப்படின்னு தான் பேரங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த குறளுக்கான காட்சியை தேடி போன எனக்கு பின்னாடியே இன்னொரு குறள் வருதுன்னு தெரிஞ்சு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. அது என்ன குறள்னா, ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 திருக்குறளையும் அர்ஜுன் பயன்படுத்தி இருக்காரு. ஒரு நல்லதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லனோ, நாட்டுக்காக நல்லது செஞ்சு பெருமை தேடும் போது அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த திருக்குறளை அங்க அர்ஜுன் பயன்படுத்தியிருக்காரு. திரைப்படங்களை பார்க்கும்போது அதுல வர திருக்குறளை நோட் பண்ணி சொல்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இது போன்ற மேலும் பல திருக்குறள் வீடியோக்களுக்கு எங்க சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.